வணக்கம் நண்பர்களே. போன வீடியோல எப்படி ஒரு AWS ஃப்ரீ டியர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுன்றத பார்த்தோம். இந்த வீடியோல எப்படி ஒரு AWS லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் AWS ஓட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்ப்போம். அதுதான் aws.amazon.com. இங்க வந்துட்டு just click on sign in. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டோட இமெயில் அட்ரஸ் and click on next. அடுத்தது பாஸ்வேர்ட். ஓகே, இப்போ AWS ஓட ஹோம் பேஜ்க்கு வந்தாச்சு. இங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு எல்லாமே இந்த EC2ன்ற சர்வீஸ்ல தான் நம்ம வந்து போகணும். ஸோ இங்க இருந்தும் நீங்க உங்களோட EC2-வை லான்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இங்க சர்ச் வந்துட்டு இங்கேயும் EC2 அப்படின்ற சர்வீஸை நீங்க வந்து லான்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க எல்லா சர்வீசஸும் இருக்கு இல்லைங்களா, இங்கேயும் வந்துட்டு யூ கேன் லான்ச் யுவர் EC2 சர்வீஸ். இப்போ EC2ஓட டேஷ்போர்டு இது. இங்க இன்ஸ்டன்ஸ்க்கு போகும். இங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ஸ்டன்ஸுமே இல்லை. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ், நீங்க இங்கேயும் லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயும் நீங்க லான்ச் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் இப்போதைக்கு. ரீசெண்டாக EC2 இன்ஸ்டன்ஸை எப்படி லான்ச் பண்ணுறதுன்ற ஆப்ஷன்ஸை கொஞ்சமாக இவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆப்ஷன்ஸும் அப்படியே தான் இருக்குது. பட் ஆனால் அதோட யூஐயில் மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இது பிடிக்கலன்னா யூ கேன் கோ பேக், ஆப்ட் அவுட் டு த ஓல்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இந்த 7 ஸ்டெப்ஸ் வரும். இங்கே சூஸ் ஏமினா என்ன, அமேசான் மெஷின் இமேஜ். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன சைஸ், என்ன கான்ஃபிகரேஷனில், ஸ்டோரேஜ் எவ்வளோ, என்னென்ன டேக் பண்ணுறீங்க இந்த விர்ச்சுவல் மிஷினை, எந்த செக்யூரிட்டி குரூப்பில் இந்த மிஷினை நீங்கள் வந்து பிளேஸ் பண்ண விரும்புகிறீங்க, அப்புறம் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிவிட்டு கேன் கிரியேட் அ மிஷின். இது வந்து ஓல்டர் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ ஐ எம் கோயிங் டு தி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். இங்கேயும் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டெப்ஸுமே இருக்குன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இங்கே சர்வர் நேம் கொடுக்கணும், அப்புறம் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணணும், அப்புறம் இன்ஸ்டன்ஸ் டைப், இங்கே என்ன சைஸில் உங்களுக்கு ரேம், CPU அதெல்லாம் வேணுன்றத இன்ஸ்டன்ஸ் டைப்பில் இங்கே செலக்ட் பண்ணுவோம். இங்கே கீபேர் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்புறம் இங்கே நெட்வொர்க் செட்டிங்ஸில் உங்களுக்கு IP அட்ரஸ், ஏதாச்சும் போர்ட் ஓப்பன் பண்ணணுமா இல்லை க்ளோஸ் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே சூஸ் பண்ணலாம். ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன், ஸோ இங்கே என்ன மாதிரி ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து வேணும், உங்களோட ஹார்ட் டிஸ்கோட சைஸ் எவ்வளோ பெருசாக வேணும், அது என்ன டைப்பில் வேணும் அப்படின்றதெல்லாம் இங்கே நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு இது தேவையில்லை, நம்ம அடுத்து வர வீடியோக்களில் கண்டிப்பாக இதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ குயிக்கா ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுவோம். இங்க என்னோட லினக்ஸ் சர்வர் நேம் நான் வந்து கொடுக்க போறேன். லினக்ஸ் மிஷின் ஏதோ ஒரு நேம் நீங்க வந்து கொடுக்கலாம். இங்க நான் வந்து மை லினக்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, ஸோ டேக்ஸ் வேணும்னா நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாட் கோயிங் டு டூ தட் நவ். அடுத்தது என்ன ஓஎஸ், ஸோ இங்க அமேசான் செலக்ட் பண்ணிட்டு இங்க அமேசானோட இமேஜ்ல எவ்வளவு இருக்கு பாருங்க, அமேசானோட இமேஜ். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீ கிடையாது. இங்க டாப்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டியர் எலிஜிபிள்னு சொல்லிட்டு 2 இமேஜ் இருக்கு. ஸோ பெட்டர் யூ கேன் சூஸ் ஒன் ஆஃப் திஸ். ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட். ஏன்னா இதோட வெர்ஷன் பார்த்தோம்னா அமேசான் லினக்ஸ் 2 கர்னல் 5.10. SSD வால்யூம் டைப் இங்க வந்து 4.14 தான் இருக்கு. ஸோ பெட்டர் த லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் நான் இதுல வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்க
லினக்ஸ் வேண்டாம், நான் ஒரு விண்டோஸ் மிஷினை லான்ச் பண்ணணும், இல்லை உபுண்டு மிஷின் லான்ச் பண்ணணும்னாலும் நம்ம வந்து லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாருங்க. உபுண்டு, விண்டோஸ், ரெட் ஹேட், சுஷி லினக்ஸ், மேக் ஓஎஸ் கூட இருக்கு, டேபன் ஓஎஸ் இருக்கு. ஸோ மேக் ஓஎஸ்ல போயிட்டு ஸோ இங்கே என்னென்ன டைப் இருக்கு. ஸோ இதெல்லாம் மேக் ஓஎஸ்ல டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பட் இதில் எதுவுமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ கிடையாது, அதுதான் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு இந்த ஏடபிள்யூஎஸை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் பெட்டர் ஏடபிள்யூஎஸோட ஃப்ரீ டியர் வெர்ஷனை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து விண்டோஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்க விண்டோஸ்ல எனக்கு ஃப்ரீ டியரா என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் விண்டோஸ் 2019 பேஸ் எடிஷன்ல இருந்து ஃப்ரீ டியர் எலிஜிபிள்ல எனக்கு விண்டோஸ் சர்வர் 2022 பேஸ் எடிஷன் வரையும் எனக்கு வந்து ஃப்ரீயா நிறைய வந்து இருக்கு. ஸோ நம்ம இன்னொரு வீடியோல எப்படி விண்டோஸ் சர்வரை எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி அக்சஸ் பண்றதுன்றது நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல ஒரு லினக்ஸ் மிஷின் கிரியேட் பண்றதை பார்ப்போம். ஓகே, அமேசான் லினக்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இங்க அமேசான் லினக்ஸ்ல ஃப்ரீ டியர் எலிஜிபிளா இருக்கிறது வந்து இதுதான் வந்து லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட். ஸோ இதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. அடுத்தது என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும் அப்படின்றத நான் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது என்ன டைப், 64 பிட் ஆர்ம் ப்ராசஸர் மாதிரி உங்களுக்கு வந்து வேணுமா, இல்லை ஜஸ்ட் 64 பிட் x86 வெர்ஷனில் அந்த ஆர்கிடெக்டில் உங்களுக்கு வந்து வேணுமா. ஸோ பெட்டர் கோ வித் x86. ஓகே, அப்ளிகேஷன் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்கே செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்ஸ்டன்ஸ் டைப். இங்கே தான் நீங்கள் என்ன கான்ஃபிகரேஷனில் இதை நீங்கள் இந்த விர்ச்சுவல் மிஷினை நீங்கள் வந்து ரன் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே கம்பேர் பண்ணோன்னா இந்த T2 மைக்ரோன்றது வந்து ஃப்ரீ டியர் எலிஜிபிளில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. தென் T1 மைக்ரோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 விர்ச்சுவல் CPU, 1 GB ஆஃப் மெமரி இந்த கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். இதை நீங்கள் மற்றது போனீங்கன்னா 2 GB ஆஃப் மெமரியில் நீங்கள் வந்து 2 GB ஆஃப் ரேமில் நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். பட் இட்ஸ் நாட் அ ஃப்ரீ, இட் கம்ஸ் வித் சம் காஸ்ட் இல்லைங்களா. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஃப்ரீ டியர்லேயே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஐ ரெக்கமெண்ட் யூ டு கோ வித் ஃப்ரீ டியர் ஃபார் நவ். ஓகே, அடுத்தது கீபேர். கீபேர்ன்றது ஏடபிள்யூஎஸ்ல பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் அ கீபேர் டு செக்யூர்லி கனெக்ட் யுவர் இன்ஸ்டன்ஸ். ஓகே, இந்த கீபேர் இப்போ நம்ம இங்கே வந்து கிரியேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு கீபேர் இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கே வந்து காட்டும். ஸோ இப்போதைக்கு நம்ம கிட்ட இங்கே கீபேர் நான் முன்னாடி எதுவும் கிரியேட் பண்ணல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் நம்ம இதில் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிரியேட் அ நியூ கீபேர்னு கொடுத்துட்டு இங்கே கீபேருக்கு உங்களோட கீக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துருங்க. நான் என்ன நேம் கொடுக்க போறேன்னா மை ஃபர்ஸ்ட் கீ. ஓகேங்களா, இதை வந்து இப்போதைக்கு RSA .pem ஃபைல் இப்படியே வந்து கூட இந்த ஆப்ஷன்ஸ்லேயே வந்து செலக்டடாக இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். கிரியேட் அ கீபேர் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ என்னோட கீபேர் வந்து கிரியேட் ஆயிட்டு யூ கேன் see இது வந்து டவுன்லோடும் ஆயிடுச்சு எனக்கு இப்போ. ஸோ இந்த ஸ்டெப்பும் வந்து முடிஞ்சது. அடுத்தது நெட்வொர்க் செட்டிங்ஸ். நெட்வொர்க் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த லினக்ஸ் மிஷினை நம்ம கிரியேட் பண்ண போகிற லினக்ஸ் மிஷினை எங்கேருந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணணும், எங்கேருந்து வேணும்னாலும் அக்சஸ் பண்ணலன்னா எனிவேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் மெஷினோட ஸ்பெசிஃபிக் ஐபின்ட்டு உங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா அந்த ஐபி நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஐபின்னு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் மெஷின்ல இருந்து மட்டும்தான் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அப்படி இல்லைன்னா உங்களால் வேற எந்த இடத்துல இருந்தும் அதை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அடுத்தது allow HTTPS traffic
HTTPS ஓட போர்ட் நம்பர் உங்களுக்கு வந்து தெரியும் 443. இல்லை HTTP டிராஃபிக் வந்து அலோவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்குது. வேணும்னா செக் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு அதை நான் அலோவ் பண்ண விரும்பலை. நான் லேட்டராக கூட ஒன்ஸ் மிஷின் கிரியேட் பண்ண பிறகு கூட இந்த ஆப்ஷன்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் கிரியேட் பண்ணுற இந்த லினக்ஸ் மிஷின் நான் எங்கேருந்து வேணுனாலும் அக்சஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம்னா கான்ஃபிகர் ஸ்டோரேஜ். இதில் ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி என்ன வேணும்ன்றதை இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டியர் எலிஜிபிள் கஸ்டமர்ஸ் கேன் கெட் அப் டு 30 GB ஆஃப் EBS எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ், SSD ஒரு மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் அண்டில் 30 GB வரையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த லினக்ஸ் மிஷினை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு வெறும் 8 GB வந்து கம்ப்ளீட்லி இட் இஸ் ஃபைன். இந்த 8 GBலேயே இது ரொம்ப நல்லா வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இந்த 8 GBலேயே நம்ம வந்து விட்டுருவோம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பற்றி நம்ம வேற ஸ்டோரேஜ் பற்றி படிக்கும்போது கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்ப்போம். உங்களுக்கு வேணும்னா அடிஷ்னல் ஸ்டோரேஜஸ் வேணும்னா யூ கேன் கிளிக் ஆட் நியூ வால்யூம். ஸோ அடிஷ்னலாக எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கான்ஃபிகர் ஸ்டோரேஜும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹார்ட் டிஸ்க் முடிச்சாச்சு. ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ வேணும்ன்றது சூஸ் பண்ணிட்டோம். இந்த அட்வான்ஸ் டீடைல்ஸில் போயிட்டு இப்போதைக்கு நீங்கள் இங்கே எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதை வந்து டீட்டெயிலாக நம்ம செப்பரேட் வீடியோஸில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணதெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம்மரியாக இங்கே வந்து இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் நான் 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணுமா இல்லை ஒரே இன்ஸ்டன்ஸ் போதுமா அப்படின்றது நான் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன், அமேசான் லினக்ஸ் 5.10. அடுத்தது என்ன இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T2 மைக்ரோ. இன்கேஸ் நான் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ T1 மைக்ரோன்றது நான் வந்து மாற்றிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா T1 மைக்ரோன்றது மாறி இருக்கு. பட் நம்மளுக்கு T2 மைக்ரோ ஃப்ரீயாக கிடைக்கும் போது நம்ம ஏன் T1 மைக்ரோ போகணும்? ஸோ த லேட்டஸ்ட் அண்ட் த பெஸ்ட் இஸ் T2 மைக்ரோ. அடுத்தது செக்யூரிட்டி குரூப், ஒரு புதுசாக ஒரு செக்யூரிட்டி குரூப் ஒன்று வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு ஃபயர்வால் மாதிரி தான் அது உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி குரூப். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கண்டிப்பாக பார்ப்போம். ஸ்டோரேஜ் வந்து ஒரு 8 GB இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆனாலும் நம்மளால லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண முடியாது, புதுசாக ஒரு லினக்ஸ் மிஷினை கிரியேட் பண்ண முடியாது. இப்போ இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணலாம். இப்போ கிரியேட்டிங் லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியேட்டட் launch of instance. ஸோ லான்ச் லாகை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இன்ஸ்டன்ஸை நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ டேஷ்போர்டுக்கு போயிட்டு EC2 டேஷ்போர்டுக்கு போயிட்டு ஸோ அந்த மிஷின் என்ன பண்ணிட்டு இருக்குன்றதை பார்ப்போம். AWS போர்ட்டலுக்குள்ள நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும்னா இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை யூஸ் பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணாதீங்க, இது வந்து க்ரோம் என்டையர் பேஜே உங்களுக்கு வந்து லோட் ஆகும். ஸோ நான் கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் இன்னும் எனக்கு இங்கே வந்து வரல. ஸோ ஐம் கோயிங் டு ரெஃப்ரெஷ் ஹியர். நான் ரெஃப்ரெஷ் பண்ண அப்புறம் எனக்கு இங்கே வரணும். ஸோ ஐ காட் இட். ஸோ நான் என்ன நேம் கொடுத்தேன், மை லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ். ஸோ என்னோட இன்ஸ்டன்ஸ்க்குன்னு ஒரு குளோபல் ஐடி கிரியேட் ஆயிருக்குங்க. ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ ரன் ஆயிருக்கு, ரன்னிங்கில் தான் இருக்கு. ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண இந்த லினக்ஸ் மிஷின் வந்து இப்போதான் வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. யூ கேன் சி அதுதான் இது வந்து இனிஷியலைசிங் அப்படின்றது வந்து சொல்லுது. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஃபர்தராக பார்ப்போம். இன்னும் இனிஷியலைசிங்கில் தான் வந்து இருக்கு. ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண அப்புறம் நீங்கள் இங்கே அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு நம்மளுக்கு ஒரு பப்ளிக் ஐபி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, அப்புறம் ஒரு பிரைவேட் ஐபி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது ஸ்டோரேஜ் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 8 GB நம்ம அலோகேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த 8 GB இங்கே வந்து அட்டாச் ஆயிருக்கு.
ஸ்டேட்டஸ் இன்னமும் மெஷின் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ மானிட்டரிங் இது உள்ள வந்தோன்னா அந்த மெஷினில் வந்து இன் டீட்டெயிலாக எங்கே என்ன பர்ஃபார்மன்ஸ் சிபியூ பர்ஃபார்மன்ஸ்லேருந்து இன் டீட்டெயிலாக நம்ம இதை வந்து இங்கே வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ டேக்ஸ் ஏதாச்சும் இந்த புதுசாக டேக் கொடுத்து இந்த சர்வரை நம்ம ஆட் பண்ணணும்னா இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கம்மிங் டு செக்யூரிட்டி, ரொம்பவும் முக்கியமான ஒரு இடம் அது. இன்கேஸ் இப்போ புதுசாக ஏதாச்சும் ஒரு ரூலை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். ஸோ செக்யூரிட்டி பற்றி நம்ம பார்க்கும்போது புதுசாக எதாவது போர்ட் எதாவது ஓப்பன் பண்ணணுன்ற போது அப்போ நம்ம அதை டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஸ்டேட்டஸ் வந்து 2x2 அப்படின்ட்டு வரும். ஸோ அது வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2x2 செக்ஸ் பாஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ வந்து ரன் ஆகுது. இப்போ இந்த மிஷினை இந்த லினக்ஸ் மிஷினை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த லினக்ஸ் மிஷினை ஒரு 2-3 டைப்ஸில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி எடுத்து இந்த மிஷினில் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஈஸியாக டக்குன்னு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன், ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் கனெக்ட். ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து ஐபி. இது வந்து கனெக்ட் டு இன்ஸ்டன்ஸில் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட், செஷன் மேனேஜர், SSHல கனெக்ட் பண்ணலாம். EC2 சீரியல் கன்சோல் இதுலேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு EC2 இன்ஸ்டன்ஸை எப்படி இந்த ப்ரௌசர்லேயே கனெக்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் கனெக்ட். ஓகே, இப்போ இந்த EC2 இன்ஸ்டன்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லினக்ஸ் கமாண்டை இங்கே டைப் பண்ணுங்க. ஸோ who am I அப்படின்னு பார்த்தா நான் வந்து EC2 அப்படின்ற யூசரில் EC2ன்ற யூசரில் இப்போ நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஐபி அட்ரஸ் பார்த்தோம்னா 172.31.27.118 அதுதான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் ரூட் யூஸராக ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதை இப்படி தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அடுத்து வர வீடியோவில் எப்படி இந்த லினக்ஸ் மிஷினை புட்டி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.